விஜய் கூட தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்க. அதனால இந்த கேள்வியை இந்த டாப்பிக்கில் உங்ககிட்ட நேர்காணல் எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். பொன்ராஜ் வந்து தாவேகா பெண் நிர்வாகிகள் தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையுமே பொன்ராஜ் தப்பாக விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு விஜய் டிஜிபி ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்துருக்காரு. ஒரு அரசியல் விமர்சகராகவும் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளராகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்களுடைய பார்வை இதை தாண்டி பார்த்தீங்கன்னா திரு பொன்ராஜ் அவர்களும் எனக்கு வந்து நீண்ட நிறைய வந்து பழக்கம் உண்டு, தெரியும். அதுக்காக வந்து திரு பொன்ராஜ் அவர்கள் பேசியது சரின்னு நான் வந்து சொல்ல வரல. அப்போ தப்பா? தவறு, 100% தவறு. திரு பொன்ராஜ் அவர்கள் பேசியது தவறு. எதை ஏன் நம்ம தவறுன்னு சொல்கிறோன்னா, ஒரு பொதுவெளியில் நம்ம ஒரு கருத்துக்களை வந்து பதிவிடும்போது அது எல்லாருக்கும் போய் சேருகின்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொறுப்புணர்வோடு பேசணும். இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் சொன்ன விஷயம் கரெக்ட், அவர் அந்த சொன்ன விதம் வந்து தவறுன்னு நம்ம வந்து பொன்ராஜ் பேசுனது தப்பு, ஆனால் சொன்ன விதம் கரெக்ட். ஆமாம், ஏன் புரியலையே. ஆமாம், ஏன் அதை நம்ம சொல்கிறோன்னா, இப்போ திரு விஜய் அவர்களோட ரசிகர்களாக இருக்காங்க. வெகுஜன மக்கள் வந்து விஜயை வந்து ரசிக்கிறாங்க, அவர் வந்து கொண்டாடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயை நேசித்தேன், இப்போ விஜயோட நாங்கள் பயணப்பட்டிருக்கோம், நாங்கள் விஜய் யார், அவரோட பின்புலம் என்னன்னு எங்களுக்கு வந்து தெரியும். இது எந்த விதமாக தெரியாத விஜயை வந்து வெறும் திரையில் மட்டுமே பார்த்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்க்காக ஓட்டு போடலன்னா என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் விஷம் வச்சு கொண்டுவோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ தப்பா ரைட்டா? தப்பு தானே. இதை தப்புன்னு சொல்லிட்டு யாராவது தாவேக்காலன்னு சொல்லியிருக்காங்களா? விஜய் சொல்லியிருக்காரா? விஜய் கண்டிச்சிருக்கணும், கண்டிக்கல. ஓகே, குறைஞ்சபட்சம் அறிவுரை சொல்லியிருக்கணும். கண்டிக்கிற அளவு கூட நீங்க போகணும். ரெண்டாவது திருத்தி இருக்கணும். அந்த தவற விஜய் சரி பண்ணி. ஏன்னா நீங்க வந்து தலைவர், உங்களை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தான் அவங்க வராங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறைகள், அவங்களுக்கு வந்து தெரியாது, நல்லது கெட்டது எதுவுமே வந்து தெரியாது. அப்போ உங்களுக்கு அந்த பொறுப்புணும் அந்த இடத்துல நீங்கள் வந்து சொல்லலை.